தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யுதிஷ்டர் கானகத்துக்கு கிளம்புகிறார். ஆனா பாருங்க, என்னதான் திருதராஷ்டிரர் தான் சூதாட்டத்துக்கு அழைத்தார், அதனால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரிந்த பிறகும் அவர் தன்னுடைய பெரிய தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர், அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொஞ்சம் கூட குறைக்கல. அவர்கிட்டையும் போயிட்டு ஆசி பெற்றுக்கொண்டு கிளம்புகிறார். இப்போ யுதிஷ்டர், திரௌபதி, அவங்களுக்கு பின்னாடி 4 பாண்டவர்கள், அந்த அவர்களுடைய கவசங்கள், ராஜாவுக்கான அந்த உடைகள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு தோலாடை, அதுக்கப்புறம் அந்த மர உரி, அந்த இலைகளாலான அடை, இதை அணிந்து கொண்டு அப்படியே வீதியில் நடந்து செல்கின்றார்கள். பாருங்க, ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஒரு குதிரையோ இல்லை தேரோ ஒரு மாட்டு வண்டியோ கூட கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படின்றதுனால நடந்து செல்கின்றார்கள். இப்போ அந்த நகரத்து ஜனங்கள்லாம் இந்த மாதிரி பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்துட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்து கானகத்துக்கு செல்கின்றார்கள் அப்படின்ற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவியதுனால எல்லா இடங்களிலும், அது கோபுரங்களானாலும் சரி, பெரிய பெரிய மாளிகைகளானாலும் சரி, பெரிய பெரிய வீடுகளில் எல்லாத்துலேயும் மேலே ஏறி நின்று இவங்க போறத ஏதோ அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி துக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சகுனி பண்ணிட்டாங்க, ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. தர்மமே வடிவானவர் யுதிஷ்டர், அவர் பாருங்க எப்படி போறாரு. எப்பவுமே அவங்க போகும்போது பின்னாடி அந்த தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை அப்படின்னு சதுரங்க படைகளும் இவங்க பின்னாடி போகும். எப்பேற்பட்ட ஆடை அணிகலன்களை அணிந்திருப்பார்கள், எப்பேற்பட்ட கவசங்களை அணிந்திருப்பார்கள். இன்னைக்கு எதுவுமே இல்லாம வெறும் தோலாடையை உடுத்தி கொண்டு தெருவில் நடந்து போறாங்க. திரௌபதி, தேவர்கள் கூட திரௌபதியை பார்க்க முடியாது, பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த ராஜ வீதியில போற ஜனங்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக திரௌபதி நடந்து செல்கிறாள். என்ன காலத்தின் கொடுமை. கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இனிமே இந்த நகரத்துல இந்த ராஜாவுக்கு உட்பட்டு நாம இருக்க முடியாது, அதனால இவங்க எங்க போறாங்களோ நாமளும் அவங்க பின்னாடியே அந்த கானகத்துக்கு சென்று விடுவோம். நாமெல்லாம் போன பிறகு இந்த வீடுகள் அக்னி இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல், நடமாட ஆட்கள் இல்லாமல் பாழடைந்து போகட்டும். அந்த பாழடைஞ்ச வீடுகள் கொண்ட நகரத்தை இந்த சகுனி கட்டி ஆளட்டும். நாமெல்லாம் யுதிஷ்டரோட பாண்டவர்களோட வனத்துக்கு போன பிறகு வனத்தில் இருக்கின்ற மிருகங்கள் அதெல்லாம் இந்த நகரத்துக்கு வந்துடட்டும். பாண்டவர்கள் போகும் இடம் நகரமாகட்டும். நாங்கள் விட்டுட்டு போன இந்த இடம் கானகமாகட்டும். அங்க இருக்கிற பாம்பு, அதுக்கப்புறம் சிங்கம், புலி, ஓநாய், அதெல்லாம் அந்த காட்டை விட்டு விட்டு, ஏன்னா அது நகரமாக போகின்றது, இது காடாக போகின்றது, இங்க தங்கட்டும் அப்படின்னு மனசுல அப்படியே கதறி கதறி அழறாங்க. இதுல திரௌபதி என்ன பண்றா, கிளம்புறதுக்கு முன்னாடி குந்தியிடம் ஆசி வாங்க போகின்றாள். அதை பார்த்த உடனே அந்த புறத்துல ஓன்ற ஒரு அழுகுறல். அங்க இருக்க பெண்கள் எல்லாம் அப்படி கதறி கதறி அழுகின்றார்கள். குந்தி சொல்றா, திரௌபதி, நீ தர்மம் தெரிந்தவள், கற்புடையவள், எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. ஆனா சகதேவன், என் உடம்பின் சதை போன்றவன் சகதேவன், அதனால காட்டுல சகதேவனை நீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்றா. சொல்லிட்டு, தர்மத்தையே கடைபிடித்து வந்தவர்கள் நீங்கள், எந்த இடத்திலும் நீங்க தர்மத்தை மீறியது கிடையாது. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வருது அப்படின்னா இது யார் கொடுத்த சாபமாக இருக்க முடியும்? வேற யாரு? இதோ இவங்களை பெத்தன என்னுடைய துரதிர்ஷ்டம் தான் இவர்களை தாக்கி இருக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. என் ஆயுசுக்கு முடிவெங்கே? குந்தி கதறுகிறாள். பிரம்மதேவர் என்னை படைக்கும் போது இவளுக்கு இந்த வயசுல முடிவு அப்படின்னு எழுத மறந்துட்டாரா? அதனால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பாண்டு மகாராஜா அவர் இதையெல்லாம் பார்க்காம முன்னாடியே போயிட்டார். அவளை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கின்றது. இன்பத்திலும் அறிவிலும் பரலோகத்திலும் அவ பாண்டு மகாராஜாவோடையே போய் சேர்ந்துட்டா.
இதையெல்லாம் பார்க்க வேண்டிய துர்பாகியம் அவளுக்கு இல்லை. ஆனா எனக்கு எல்லா துர்பாகியங்களும் நேர்ந்திருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்கும், இவங்கெல்லாம் காட்டுக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பாண்டு மகாராஜா போன பிறகு காட்டுல தானே இருந்தோம். நான் திரும்பி இந்த அஸ்தினாபுரத்துக்கே வந்திருக்க மாட்டேனே. நான் அங்கேயே பசங்களோட சந்தோஷமா இருந்திருப்பேனே. இப்படி அவங்கள கஷ்டப்பட வைக்கிறதுக்காக நான் மறுபடியும் இந்த நகரத்துக்கு வந்தேன். இப்போ சகதேவனை பார்த்து சொல்றான். அது என்னவோ தெரியல, குந்திக்கு சகதேவன் மேல அப்படி ஒரு பாசம். அது இந்த இடத்துல தான் முதல் முறையாக தெரிகின்றது. சகதேவா, உன் சகோதரர்கள் வேணுமானா அந்த தர்மத்தின் மீது பற்று கொண்டு அவங்க கானகத்துக்கு போட்டோம். நீ இங்கிருந்து கொண்டே அந்த தர்மத்தை செய், என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு கெஞ்சறான். இப்ப பாருங்க, காந்தாரி அவளுக்கும் பிள்ளை பாசம் இருக்கின்றது. ஆனா இந்த குலம் தழைக்க வேண்டும், இந்த துரியோதனன் செய்தது அதர்மம், அவனால் குலத்துக்கே அழிவு வரும் அப்படின்னு அவன் பிறக்கும் போதே சொன்னாங்க. திரௌபதியை இப்படியெல்லாம் அவன் பாடாப்படுத்தி வச்சிருக்கான். அதனால துரியோதனனை விட்டு விடு அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றா காந்தாரி. இந்த குலம் தழைக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு பையனை விட்டுடு அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இது காந்தாரியுடைய வாக்கு. இங்க குந்தி என்ன சொல்றா, அவங்க ஒன்னா தர்மத்தை செய்வதற்காக காட்டுக்கு போட்டோம், நீ இங்க இருந்து கொண்டே என்னுடன் இருந்து கொண்டே நீ அந்த தர்மத்தை செய், என்னை விட்டு போகாத அப்படின்றா. அப்புறம் திரௌபதியை பார்த்து சொல்றா, என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, என்னை விட்டுட்டு போகாத, நானும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு கதறி அழுகிறாள் குந்தி. இதுல குந்தி திரௌபதியை பார்த்து சொல்றா, கௌரவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அப்படின்னு. அது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த சூதாட்டத்தில் மறுபடியும் ஜெயிச்சது அது கிடையாது. குந்தி விளக்கமாக கூறுகிறாள், அவர்கள் அதிர்ஷ்டம் படைத்தவர்கள், அதனால தான் உன்னால் அவர்கள் எரிக்கப்படவில்லை அப்படின்றார். அதுக்கப்புறம் விதுரரும் கலங்கி போய் விடுகின்றார். ஒரு வழியாக மனதை தேற்றிக் கொண்டு எல்லாரும் கிளம்பி வராங்க. இப்போ அவங்க கானகத்துக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் திருதராஷ்டிர மகாராஜா அவர் விதுரருக்கு அழைப்பு விடுக்கிறார். உடனே விதுரரும் போகிறார். போன உடனே திருதராஷ்டிரன் கேட்கிறார், இந்த பாண்டவர்கள்லாம் காட்டுக்கு போறாங்க இல்லையா, அவங்க எப்படி போறாங்க அதை எனக்கு சொல்லு அப்படின்றார். அப்போ விதுரர் சொல்றார், முதல்ல யுதிஷ்டர், கிருஷ்ணை, அதான் திரௌபதி, 2 பேரும் போறாங்க. பின்னாடி 4 பாண்டவர்களும் போறாங்க. இதுல யுதிஷ்டர் அந்த முகத்தை மூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார். பீமன் அவனுடைய கைகளை பார்த்து கொண்டே போகிறான். அர்ஜுனன் மணலை இறைத்து கொண்டு போகிறான். சகதேவன் தன்னுடைய அந்த முகம் முழுக்க, உடம்பு முழுக்க வண்ணங்களை பூசிக்கொண்டான். நகுலன், அதாவது உலகத்திலேயே அழகான ஆண்மகன் அப்படின்னு நகுலனை சொல்றாரு. நம்ம அர்ஜுனன் தான் ரொம்ப அழகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க விதுரர் சொல்றாரு, உலகத்திலேயே அழகிய ஆண்மகனான நகுலன் அப்படியே புழுதியால் தன்னை மறைத்து கொண்டான். அதுக்கப்புறம் தௌமியர், அவர் போற வழியில இருக்கின்ற அந்த தர்பைகளை பறித்து கொண்டு ருத்ரனுக்கும் யமனுக்குமான சாமங்களை சொல்லிக் கொண்டே போகிறார் அப்படின்றார். இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் அவர் விதுரர்கிட்ட கேட்கிறாரு, இல்ல பாண்டவர்கள் ஏதோ குறியிட்டு காட்டுவது போல இருக்கின்றது, இதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ விதுரர் சொல்றார், தர்மர் அவர் தன் கண்களிலிருந்து வெளிவரும் அந்த கோபாக்னி அது எங்க கௌரவர்களை எரித்து விடுமோ அப்படின்றதுக்காக அவர் முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார் அப்படின்றார் விதுரர். பீமன், அவனுடைய கைகள் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவை, எதிரிகளை கொல்லக்கூடிய சக்தி படைத்த கரங்கள். இந்த கரங்களினால் நான் கௌரவர்களை கொல்வேன் அப்படின்றதுக்காக அவன் கைகளை பார்த்து கொண்டே செல்கிறான். அர்ஜுனன் போற வழியிலெல்லாம் மணலை இறைத்து கொண்டே போகிறான். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, திரும்பி வரும்பொழுது என்னுடைய எதிரிகளை இந்த மாதிரி என் பானங்களால்
கொள்வேன். எப்படி இந்த மணலை கீழே போடும்போது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அது கீழே விழுகின்றதோ, அந்த மாதிரி நான் பானங்களை வீசும்போது அதை எதிர்ப்பதற்கு எதுவுமே இருக்காது. அப்படி என் பானங்களினால் நான் இந்த எதிரிகளை கொன்று குவிப்பேன் அப்படின்றத தான் அர்ஜுனன் இந்த மணல் மூலம் சுட்டி காட்டுகிறான் அப்படின்றாரு. அடுத்தது சகதேவன். அவன் வர்ணங்கள் பூசிக்கொண்டிருக்கின்றான். அப்படின்னா தன்னை யாரும் அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் அந்த மாதிரி பூசிக்கொண்டிருக்கின்றான். நகுலன், நான் போகும் வழிகளில் யாராவது ஒரு பெண் என்னை பார்த்து என் அழகில் கவரப்படக்கூடாது அப்படின்றதுக்காக உடம்பு முழுவதும் புழுதியை பூசிக்கொண்டு போகிறான். தௌமியர், அவர் இந்த தென்கிழக்கு திசையில் இருக்கின்ற அந்த தர்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த யமனுக்கான சாமங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறார் இல்லையா. பாண்டவர்கள் திரும்பி வந்த பிறகு கௌரவர்களை கொன்று குவிக்கப் போகின்றார்கள். அப்போ அந்த கௌரவர்களுடைய புரோகிதர்கள் இந்த மந்திரங்களைத்தான் சொல்ல போகிறார்கள். இதைத்தான் தௌமியர் குறியீடாக காட்டுகின்றார். திரௌபதி அவளுடைய அந்த கூந்தலால் அவள் முகத்தை மறைத்து கொண்டு போகிறாள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்றிலிருந்து 14வது ஆண்டு இந்த கௌரவர்களது மனைவிகள் அத்தனை பேரும் தங்களுடைய கணவர்களை இழந்து, மகன்களை இழந்து, சகோதரர்களை இழந்து, எல்லோரையும் இழந்து இந்த பூமியில அவர்களுக்கு காரியம் செய்துவிட்டு இப்படி தலைவிரிகோலமாக புலம்ப போகின்றனர். அப்படின்றதுக்கான குறியீடு தான் திரௌபதி கூந்தலால் முகத்தை மூடிக்கொண்டு சென்றது. இங்க அமாவாசை இல்லாத காலத்துல கிரகணம் தோன்றுகிறது மகாராஜா. இந்த காக்கை, கழுகு, இது போன்ற மாமிசம் தின்னும் பட்சிகள் இதெல்லாம் கோபுரங்களின் மீது அமர்ந்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றன. ஏராளமான துர்சகுனங்கள் தெரிகின்றன. கௌரவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயமாகிவிட்டது அப்படின்றார். இப்போ திருதராஷ்டிர மகாராஜா அடுத்தது கேட்கிறார், எல்லாம் சரி, இப்ப அந்த மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, அவர்களுடைய கருத்து என்ன, அதை எனக்கு சொல்லு அப்படின்னும் போது அதை விதுரர் சொல்கிறார். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அவங்களும் கூடவே கிளம்பி வனத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சகுனி இப்படி ராஜ்யத்தின் மீது ஆசை வைத்து தர்மத்தின் வழி நடப்பவர்களான பாண்டவர்கள் அவங்களை இப்படி சதி செய்து தோற்கடித்து விட்டானே. இதுக்கு இங்க இருக்கின்ற பெரியவர்களான கௌரவர்கள் இவங்களுமா இருந்து பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க? துரோணர், பீஷ்மாச்சாரியார், கிருபர் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்திருக்கின்றதா? கௌரவர்கள் பெரியவர்கள் மாதிரி நடந்துக்கல, சின்னவங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்படித்தான் மக்கள் நினைக்கின்றார்கள் அப்படின்னு விதுரர் கூறுகின்றார். இப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்றாரு, துரியோதனன், துச்சாசனன், கர்ணன், சகுனி எல்லாரையும் கூப்பிட்டு பாண்டவர்களை திரும்பி அழைத்து வா. அப்படி அவங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கமாக அவர்கள் அரசர்களாக இருக்கும் பொழுது போகும்போது அந்த பின்னாடியே தேர்கள் போகும், காலாட்படைகள், குதிரைப்படைகள் இதெல்லாம் போகும் இல்லையா. அந்த மாதிரியாவது அவர்களை வழி அனுப்பி வை அப்படின்றார் திருதராஷ்டிரன். ஆனா இது செய்தார்களா அப்படின்றத பத்தி அதுல இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நாரத மகரிஷி அவர் அரசபைக்கு வருகின்றார். வந்தவர் திருதராஷ்டிரரை பார்த்து சொல்றார், இன்றிலிருந்து 14வது ஆண்டு இந்த துரியோதனன் செஞ்ச காரியத்தினால பாண்டவர்களால் இந்த குலம் அழிய போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுகின்றார். இப்போ துரியோதனன் என்ன பண்றான், துரோணர் கிட்ட போறான். இது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதனால நீங்கள் தான் எங்களுக்கு தஞ்சம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தையே துரோணரிடம் ஒப்படைத்து விடுகின்றான். அப்போ துரோணர் சொல்றார், பாண்டவர்கள் தர்மத்தின் படி நடப்பதற்காக சகுனி சூது செய்தாலும் அவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க என்றைக்குமே தர்மத்தை கடைப்பிடிக்கின்றார்கள். ஆனா நான் திருதராஷ்டிரனின் புத்திரர்கள் அவர்களுக்கு என்றும் அனுசரணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு சிநேகிதர்களான எனக்கும் துருபதனுக்கும் ஏதோ ஒரு சின்ன சச்சரவு. ஆனா அதனால நான் பதவியிலிருந்து கீழே இறக்கினேன். அதான் அந்த அர்ஜுனன் கிட்ட குருதட்சணையா கேட்டு
அதுக்கப்புறம் துருபதனை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோற்கடித்த பிறகு, நீ தானப்பா சொன்ன இந்த மாதிரி ராஜாவுக்கும் தான் நட்பு இருக்க முடியும், உனக்கும் எனக்கும் எப்படி நட்பு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டல்ல. அதனால் அந்த பாஞ்சால தேசத்தை 2ஆக பிரிப்போம், நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம், அப்போ 2 பேரும் ராஜாவாயிட்டோம், இனிமேல் நம்ம நட்பாக இருக்கலாம், எந்த தகராறும் பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டார். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அதைத்தான் சொல்கிறாரு. ஆனால் துருபதன் என்னை கொல்ல வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவன் திருஷ்டத்தும்னன் அதுக்கப்புறம் திரௌபதி 2 பேரையும் பெற்றான். திருஷ்டத்யும்னால் தான் துரோணருக்கு அழிவு அப்படின்றது எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகின்றது. விதி வலியது. அர்ஜுனன் அவனை எதிர்த்து என்னால் போரிட முடியாது. எனக்கும் அர்ஜுனனுக்கும் துரியோதனா உன்னால் போர் வந்தது அப்படின்னு சொன்னா இல்லை, எனக்கு மரணம் நிச்சயம், யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால நீ என்ன பண்ற, இருக்கும் பொழுதே உங்கள் நன்மைகளை எல்லாம் அடைந்து விடு. எவ்வளவு யாகங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு யாகங்கள் செய், எவ்வளவு தானங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தானங்களை கொடுத்து விடு. 14வது வருடம் பாண்டவர்கள் இங்கு திரும்பி வரும்போது உங்களுடைய அழிவு நிச்சயம். வேண்டுமென்றால் யுதிஷ்டனோடு சமாதானமாக போ என்கிறார் துரோணர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.